பெங்களூர் லட்சுமி நாராயணபுரத்தில் உள்ள வடலூர் ஸ்ரீ ஜோதி ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் ராம் பிரசாத் மனோகரின் பெயரில் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் தமிழர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியத்தின் தலைவர் திரு ராம் பிரசாத் மனோகர், 31/7A மாவட்டத்தின் அரிமா ஆளுநர் லயன் ஜி மோகன், சாரதா மோகன், ஆர் துரை, வி பாஸ்கரன், ஏ பழனி, ஜே ரவிச்சந்திரன், ஆர் குமார், பி தினேஷ்குமார், சி தேவேந்திரன், ராமசுப்பிரமணியன், எஸ் மாதவன், நரசிம்மன், பழனி, எஸ் சுந்தரவேலு உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். ஐநா மன்றம் எடுத்துள்ள ஒரு மொழிகள் சார்ந்த ஒரு ஆய்வில் கிட்டத்தட்ட 7000 மொழிகள் உலகளவில் இருந்ததாகவும், அதில் 1000 மொழிகள் அழிந்துவிட்டு இப்போது 6000 மொழிகள் மட்டுமே இருப்பதாகவும், இதிலும் கூட ஒரு 1000 மொழிகள் மட்டுமே எழுத்து வடிவில் உலகளவில் இயங்கி வருவதாகவும் நமக்கு ஒரு விளக்கத்தை இந்த ஆய்வு வழியாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உலகில் எல்லா மொழிகளும் வாழ வேண்டும். நம்முடைய மொழி என்பதல்ல, எல்லா மொழிகளும் வாழ வேண்டும். ஒரு மொழியை உருவாக்குவது என்பது மிக மிக கடினமான பணி. 7000 மொழிகள் என்று சொன்னால் அத்துணை அறிவு வாய்ந்த ஒரு மனித சமூகம் நம்முடைய இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். என்று சொன்னால் ஒரு மொழியின் வழியே நாம் உரையாடுகின்றோம், மொழியின் வழியே நாம் அறிவூட்டுகின்றோம், எல்லா வகையான வாழ்க்கை சூழலையும் அதன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்கின்றோம். எனவே மொழி என்பது மிக முக்கியமான ஒரு தகவல் தொடர்பு கருவி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நமக்குள் எங்கே பிரச்சனை வெடிக்கிறது என்று சொன்னால், எந்த மொழி பெரியது, உன்னுடைய மொழியா என்னுடைய மொழியா என்று சொல்லும்போதுதான் பிரச்சனை வெடிக்கின்றது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு உலகத்தில் தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய 6000 மொழிகளும் உயிரோடு இருக்க வேண்டும். அவரவர் மொழியை அவரவர்கள் கற்றுத் தேர்ந்தால், அவரவர் மொழியை பேசி பழகினால் போதும். அப்படி நம்முடைய தாய்மொழி தமிழாக இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழை படிக்க வேண்டும், பேச வேண்டும், எழுத வேண்டும். பொதுவாக கர்நாடகத்திலே வாழக்கூடிய தமிழர்களுக்கு அல்லது வேற்று மாநிலத்திலே வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்ன ஒரு கேள்வி என்று சொன்னால், நான் மகாராஷ்டிரத்திலே இருக்கிறேன், நான் டெல்லியிலே இருக்கிறேன், அல்லது குஜராத் மாநிலத்தில் இருக்கிறேன், அல்லது கர்நாடகத்தில் இருக்கிறேன், ஆந்திராவிலே இருக்கிறேன், இங்கு தமிழ் படித்து என்ன ஆகப் போகிறது என்று பலரும் கேட்பது உண்டு. நான் வழக்கமாக பேசும்போது அப்படி கேட்பது உண்டு. ஆனால் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, அது போஜ்புரியாக இருந்தாலும் சரி, அல்லது துளுவாக இருந்தாலும் சரி, கொங்கணியாக இருந்தாலும் சரி, வங்காளமாக இருந்தாலும் சரி, எல்லா மொழிகளுமே தனக்கே உரிய ஒரு அறிவு செல்வத்தை தன்னகத்தை கொண்டுள்ள மொழிகளாக இருக்கின்றன. எனவே அந்த மொழிகள் அந்த சமூகத்தை, அந்த மக்கள் திரளை ஒரு நெறிப்படுத்தி வந்திருக்கின்றது. அது 7000 ஆண்டுகளோ 5000 ஆண்டுகளோ அந்த மொழியின் வரலாறு என்னவாக இருந்தாலும் கூட தமிழ் மொழியை நாம் தாய்மொழியாக பெற்றிருக்கின்றோம். அதற்காக மற்ற மொழிகள் கீழானவை என்றோ உயர்வானவை என்றோ நாம் வாதிடுவதற்கு தயாராக இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. நம்முடைய மொழியை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நாம் பிறப்பால் நமக்கு கிடைத்த ஒரு கடமை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கன்னடர்களுக்கு கன்னட மொழியை காப்பாற்ற வேண்டும், தெலுங்கர்களுக்கு தெலுங்கு மொழியை காப்பாற்ற வேண்டும், கொங்கணி பேசுகிறவர்கள் கொங்கணியை காப்பாற்ற வேண்டும். அப்படித்தான் தமிழர்களுக்கு தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும். எனக்கு என்ன என்று நாம் இருந்துவிட முடியாது. இருந்து விட்டிருந்தால், ஒருவேளை திருவள்ளுவர் நினைத்திருந்தால், கம்பன் நினைத்திருந்தால், அல்லது மற்ற பிற இலக்கியவாதிகள் நினைத்திருந்தால், அல்லது நம்முடைய மூத்தோர்கள் அப்படி நினைத்திருந்தால், இன்னைக்கு நாம் இந்த தமிழ் மொழியை பேசியிருக்க முடியாது. அப்போ இன்னொரு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேர குழந்தைகள், கொள்ளு பேர்கள் எல்லாம் இந்த மொழியை பேச வேண்டும், இந்த மொழி தடைக்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தாய்மொழி தமிழாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது வேறு மொழியாக இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து அந்த மொழியை கட்டாயமாக கற்றுக்கொள்ளுங்கள். எனவே தாய்மொழியை தவிர்த்து ஆங்கிலம்தான் எனக்கு எல்லாம் அல்லது வேறு மொழிதான் எல்லாம் என்று தயவுசெய்து யாரும் இருந்துவிட வேண்டாம். எத்தனை மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்க 6000 மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் தாய்மொழியை தவறாமல் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது நம்முடைய அன்பு வேண்டுகோள். எந்த மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழியை நாம் தாய்மொழியாக பெற்றிருக்கின்றோம். அதற்காக மற்ற மொழிகள் கீழானவை என்றோ உயர்வானவை என்றோ நாம் வாதிடுவதற்கு தயாராக இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. நம்முடைய மொழியை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நாம் பிறப்பால் நமக்கு கிடைத்த ஒரு கடமை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கன்னடர்களுக்கு கன்னட மொழியை காப்பாற்ற வேண்டும், தெலுங்கர்களுக்கு தெலுங்கு மொழியை காப்பாற்ற வேண்டும், கொங்கணி பேசுகிறவர்கள் கொங்கணியை காப்பாற்ற வேண்டும். அப்படித்தான் தமிழர்களுக்கு தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும். எனக்கு என்ன என்று நாம் இருந்துவிட முடியாது. இருந்து விட்டிருந்தால், ஒருவேளை திருவள்ளுவர் நினைத்திருந்தால்,
கம்பர் நினைத்திருந்தால், அல்லது மற்ற பிற இலக்கியவாதிகள் நினைத்திருந்தால், அல்லது நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் அப்படி நினைத்திருந்தால் இன்னைக்கு நாம் இந்த தமிழ் மொழியை பேசியிருக்க முடியாது. அப்போ இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேர குழந்தைகள் கொள்ளு பேர்கள் எல்லாம் இந்த மொழியை பேச வேண்டும், இந்த மொழி தழைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தாய்மொழி தமிழாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது வேறு மொழியாக இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து அந்த மொழியை கட்டாயமாக கற்றுக்கொள்ளுங்கள். எனவே தாய்மொழியை தவிர்த்து ஆங்கிலம்தான் எனக்கு எல்லாம் அல்லது வேறு மொழிதான் எல்லாம் என்று தயவுசெய்து யாரும் இருந்துவிட வேண்டாம். எத்தனை மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்க 6000 மொழியிலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் தாய்மொழியை தவறாமல் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது நம்முடைய அன்பு வேண்டுகோள். Of this evening, representing the Karnataka Tamil Journalists Association to this inspiring celebration of Tamil excellence. விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா திரு ராம்பிரசாத் அவர்கள் தேவையில் தமிழர்கள் சிறப்பு மற்றும் தொழில்துறை சிறப்பு தமிழர்களுக்கு விருது அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அதன்படி திரு ராம்பிரசாத் மனோகர் ஐயா ஒருவரை வரவேற்கிறேன். அதே போல விருது பெறவுள்ள லயன் டாக்டர் டி மோகன் அவர்களையும் வருவார்கள் நான் வரவேற்கிறேன். அதே போல லயன் மிஸ்ஸஸ் சாரதா மோகன் அவர்களையும் ஒருவரை நான் வரவேற்கிறேன். லயன் மிஸ்டர் ஆர் துரை அவர்களையும் வருவார்கள் நான் வரவேற்கிறேன். அதே போல சுந்தரவல்லி சார், பாஸ்கரன் சார், இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரை அனைவரும் வருவார்கள் நான் வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் வி ராம்பிரசாத் மனோகர் விருது வழங்கும் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன என்பதுதான் அவங்க சொல்றது முக்கிய உரைன்னு சொல்றது என்னன்னா அறிமுக உரை அல்லது கீனோட் அட்ரஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த விருது வழங்கும் விழா ஏன் நடத்துகின்றோம் என்பதுதான் அடிப்படை. நம்முடைய அரசாங்கம் பல துறைகளில் சாதனை படைத்த பலருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகின்றது. பல தனியார் நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள், பற்பல அமைப்புகள், அரிமா சங்கம் போன்ற, ரோட்டரி சங்கம் போன்ற பல அமைப்புகள் சமுதாயத்திலே மிக சீரிய முறையில் சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காக உழைத்து வரும் நல்ல உள்ளங்களை, திறமையாளர்களை, சாதனையாளர்களை போற்றி புகழும் வண்ணம் பல விருது வழங்கும் விழாக்களை நடத்துவது வாடிக்கை. அந்த வகையிலான ஒரு விருது வழங்கும் விழா என்று நீங்கள் இதை கருதிவிடக் கூடாது. இந்த விருது என்பது கொஞ்சம் மாறுபட்டது. ஏன் என்று சொன்னால், எல்லா சமூகமும் தன்னுடைய சமூகத்தின் உயர்வுக்காக பாடுபடுவது எவ்வளவு உண்மையோ அதுபோல நம்முடைய சமூகமும் நாம் நம்முடைய சமூகத்தில் சாதனை படைத்த நல்லவர்களை பாராட்டி வருகின்றோம். ஆனால் இந்த விருதுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், கர்நாடகத்தில் தமிழர்கள் பெரிய அளவில் வாழ்ந்து வந்தாலும் பல இறுக்கமான சூழல்கள் பல நேரங்கள் ஏற்பட்டாலும் கூட தொழிலில், வணிகத்தில், பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் தமிழர்களாக பலர் இருந்து வருகின்றார்கள். குறிப்பாக IAS அதிகாரிகளாக பதவியேற்று பல மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பலருக்கு கிடைக்கலாம். சிலருக்கு தங்கள் சொந்த மாநிலத்தில் கிடைக்கலாம், சிலருக்கு பிற மாநிலத்தில் கிடைக்கலாம். ஆனால் சொந்த மாநிலத்தில் கிடைத்து சொந்த மாநில மக்களுக்காக உழைப்பது பெரிய விடயம் அல்ல. வேற்று மாநிலத்தில் பணியாற்றிய போதும் மக்கள் வாழ்வே சிறந்த வாழ்வு என்று வாழ்கின்ற வாழ்வுதான் மிக சிறப்பான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வுக்குரிய ஒரு பேர் ஆளுமையின் பெயரில் இந்த விருது வழங்கப்படுகின்றது என்பதுதான் முதல் சிறப்பு.
இன்றைக்கு கடந்த 2 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஆண்டில் மக்களவை தேர்தல் வந்தபோது பெங்களூரில் கடுமையான ஒரு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் 1980களில் பலரும் வீதிகளில் வந்து குடங்களை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்திய காலகட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் நம்முடைய அரசாங்கங்கள், ஐயாவை போன்ற அரசு அதிகாரிகள் எடுத்த பற்பல முயற்சிகளால் பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியம் இன்றைக்கு மிகச் சிறந்த வகையில் மக்களுக்கு வீடுகளுக்கு, அதாவது இன்றைக்குதான் ஒரு திட்டத்தை வகுத்து இல்லந்தோறும் குழாய் என்ற திட்டத்தை வகுத்து செயல்பட்டு வருகின்றோம். ஆனால் பல ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வாழுகின்ற பகுதியில், நகரத்தில், அதுவும் சர்வதேச நகரத்தில், பல நாடுகளை சேர்ந்த மக்கள் வாழ்கின்ற இந்த நகரத்தில் பற்பல தொழில் செய்யும் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வந்த நகரத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது அவ்வளவு சரியானது அன்று. அதை கவனத்தில் கொண்டு அரசாங்கமும் அதில் பொறுப்பேற்றுள்ள அதிகாரிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது உண்மை என்றாலும் கூட, கடந்த ஆண்டு திடீரென்று ஒரு 6 மாத காலம் மழை பெய்யவில்லை. அதன் காரணமாக கடும் வறட்சி, பெங்களூரில் நிலத்தடி நீர் குறைந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சூழ்நிலையை திறம்பட கையாண்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குடங்கள் கூட வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தவில்லை. அப்படி என்றால் இல்லந்தோறும் குடிநீர் சென்று அடைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சாதனையை செய்த சாதனையாளர் அவருடைய பெயரில் அமைந்திருக்கின்ற விருது இன்று வழங்கப்படுவது என்பது சிறப்பு. ஐயா டாக்டர் ராம்பிரசாத் மனோகர் ஐயாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு சாதனைகளின் சாதனை வாழ்க்கை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா, எல்லாரும் படிக்கும் போது ஒரு IAS அதிகாரி ஆகலாம், ஒரு மருத்துவர் ஆகலாம், ஒரு பொறியாளர் ஆகலாம் என்று கனவு காண்பது உண்டு. அப்படித்தான் ஐயா அவர்களும் தான் ஒரு மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டு ஒரு மருத்துவரான பிறகு ஒரு IAS அதிகாரி ஆகக்கூடாது, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடாது என்று அவருக்குள் ஏற்பட்ட ஒரு கேள்வியின் காரணமாக அவர் IAS ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டார். அதன் முயற்சியாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் IAS படிப்பது எவ்வளவு கடினமான ஒரு பணி என்று. அப்படிப்பட்ட ஒரு தொடர் முயற்சி, விடாமுயற்சியில் ஈடுபட்டு அதன் விளைவாக முதலில் அவர் சாதித்தது ஒரு IFS அதிகாரியாக, இந்திய வன அதிகாரியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். IFS அதிகாரி முதல்ல. அதன் பிறகு அவருக்கு அவர் திருப்தி ஏற்படவில்லை. சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி அது கிடைக்கல, இதுவாது கிடைச்சதுன்னு ஒரு மனநிறைவோ நம்ம அந்த பணியை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனா ஐயா விடாம படிச்சு அடுத்த முறை தேர்வு எழுதி அதன் பிறகு அவர் தேர்ச்சி பெற்றது IPS அதிகாரி. IPS அதிகாரிகள் தேர்ச்சி பெற்று IPS தேர்வுக்கான பயிற்சியும் அவர் பெற்று அந்த பயிற்சி முடித்து வரும்போதுதான் அவருக்கு தெரிந்தது இது போன்ற மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்து IAS ஆகலாம் என்று அவர் தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது. ஆக IAS அதிகாரி, IPS அதிகாரி, அதன் பிறகு IAS அதிகாரியாக இன்று நம்முடைய அவர் அமர்ந்திருக்கின்றார். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக யாரையாவது நீங்கள் சொல்ல நினைத்தால் அதனுடைய மற்றொரு பெயர் தான் டாக்டர் வி ராம்பிரசாத் மனோகர். முயற்சி முயற்சி மீண்டும் மீண்டும் முயற்சி. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியின் விளைவாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி அதன் வழியே மக்களுக்கு தொண்டாற்றும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். அவருடைய பணிகாலத்தில் அவர் செய்த சாதனைகள் ஏராளம். அதை சொன்னால் நேரம் நமக்கு போதாது. இப்படிப்பட்ட ஒரு பேராளரின் பெயரில் நாங்கள் விருது வழங்க வேண்டும் என்று சொல்லும் போது இயல்பாக எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு தயக்கம், ஒரு நம்முடைய பேரிலே ஒரு விருதா அப்படின்னு சில நேரம் ஏற்படலாம். ஆனால் ஐயாவை விட இந்த விருதுக்கு மிக பொருத்தமானவர் யாரும் என்பது என்னுடைய எண்ணம். ஏன்னு சொன்னா, இப்ப நீ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சாதனைகளை எந்த ஒரு அதிகாரியாலும் சாதித்திருக்க முடியாது. இவ்வளவு இளம் வயதில் பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு அதிகாரியாக, தலைவராக யாராலும் வந்திருக்க முடியாது. வந்த பிறகும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகரம் முழுக்க குழாய்களை தோன்றுகிறார்கள், புது இணைப்பை போடுகிறார்கள், வீட்டுக்கு வீடு இணைப்பை தருகிறார்கள், புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், மரங்களை நடுகிறார்கள், குடிநீரை பாதுகாப்பது என்று சொல்லி எப்படி என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப அது மட்டும் இல்லாமல் குழாய்களில் ஒரு ஏரேட்டரை போட்டு எப்படி
குறைவாக சிக்கனமாக தங்களை பயன்படுத்துவது என்று சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை, அதாவது மக்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு பாங்கை இதுவரை பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியம் கண்டதில்லை. அந்த அதிகாரத்தில் இருந்தவர்களும் நமக்கு செய்து தந்ததில்லை. ஆனால் ஐயா அவர்கள் நமக்கு அதை செய்து காட்டியிருக்கின்றார். ஒரு அதிகாரியால் என்ன செய்துவிட முடியும் என்று யாராவது கேட்டால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு ஐயாவுடைய பணிகாலத்தில் அவர் செய்துள்ள பணி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதன் காரணமாக தான் ஒரு சாதனையாளரின் பெயரில் மற்றொரு சாதனையாளர்களுக்கு ஒரு விருது வழங்க வேண்டும். கர்நாடகத்திலே கர்நாடக சிறு தொழில் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கின்றது. அந்த சங்கத்தில் கர்நாடகத்தில் வாழ்கின்ற பல சிறு தொழில் செய்கின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனத்துடைய தொழில் அதிபர்கள், அதனுடைய உரிமையாளர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்தலில் சுமார் 10 பேர், 60ல ஒரு பங்கு, அதுல நம்ம தமிழ் ஆளுமைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய சாதனையாக நான் தனிப்பட்ட முறையில் நான் கருதுகின்றேன். நீங்களெல்லாம் கண்டிப்பாக ஒத்துக்கொண்டு கைத்தட்டி அவர் மகிழ்வர்கள் என்று கருதுகிறேன். அதனும் குறிப்பாக பொருளாதார பதவிக்கு நம்ம ஐயா துரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் அரிமா சங்கத்திலும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். புதிய பொறுப்பு ஒன்று அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதே போலதான் நம்முடைய டாக்டர் மோகன் ஐயா அவர்களும். அரிமா சங்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக அளவில் செயல்படும் ஒரு பன்னாட்டு அமைப்பு. லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பு. பல நாடுகளில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் சென்றடைகிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு காரணியாக லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் இருக்கின்றது என்பதில் மிக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் பணி ஆற்றி வருகின்றார்கள். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்லாமல் ஆசிய நாடுகளிலும் வேரூன்றி பலவாறாக செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் பெங்களூரில் 317A என்ற மாவட்டத்துடைய ஆளுநர், கவர்னராக நம்முடைய டாக்டர் மோகன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிக மிக பெருமைக்குரிய ஒரு விடயம். என்று சொன்னால் ஐயா நான் பல ஆண்டுகளாக அறிவேன், அவருடைய செயல்பாடுகள் தெரியும். அதாவது ஒரு தொழிலை செஞ்சு லாபத்துக்காக ஒரு தொழிலை செய்து வந்தாலும் அதில் நாட்டுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி தரும் பொறுப்பு, நாட்டினுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்தும் பொறுப்பு, பலருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற பல பொறுப்புகள் அவங்க செய்கிறாங்க. ஏதோ ஒரு தொழில் செஞ்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல. பல கூறுகளில், பல கோணங்களில் மக்களுக்கு அவர்கள் பல்வேறு வகைகளில் அவர்கள் தொண்டாற்றி வருகின்றார்கள். அதையெல்லாம் போக ஏழை மக்கள், கல்வி அறிவில்லாத மக்கள், நலிவடைந்த மக்கள், நோய்வாய்ப்பட்டுள்ள மக்கள், இவர்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில் ஐயா அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அவர் தொழில் செய்வதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறாரோ அதில் எல்லளவும் குறைவில்லாமல் மக்கள் தொண்டாற்ற வேண்டும் ஆர்வம் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் ஐயாவுடைய பெயரில் நிறுவப்பட்டுள்ள இந்த விருதை டாக்டர் வி ராம் பிரசாத் மனோகர் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் என்டர்பிரினர்ஷிப் என்று நாங்கள் இதற்கு பெயர் வைத்து இந்த விருது முதல் முறையாக இந்த விருதை எழுதி இந்த பேர் ஆளுநருக்கு நாங்கள் அறிவு கொண்டிருக்கிறோம். இந்த விருதுக்கு பேச்சுக்குழுவிற்கு அனுமதி தந்த ஐயாவர்களுக்கும் நம்முடைய, ஏன்னா அதுக்கு பெரிய மனசு வேணும். ஒரு விருது பேர் வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அது சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பேருக்கு தகுதியானவர் என்பது நமக்கு தெரிந்தாலும் கூட உலகமே போற்றுகின்ற ஒரு ஆளுமையாக இன்று உயர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு பிபிசி போன்ற பல உலக ஊடகங்களில் ஐயாவுடைய பேட்டி எடுத்து போட்டிருக்கிறார்கள். அவர் எல்லோரும் பாராட்டுகள் ஐயாவுடைய பணியை. அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற ஒரு மாமனிதன் பெயரில் விருதுகள் வழங்குவது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் பெருமைப்படுகிறது. அதற்கு அனுமதி அளித்தமைக்காக ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்கு வருகிறதுள்ள பேர் ஆளுநர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டு உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். என்ன தொழில் அதிபர்களை மட்டும் அழைத்து நீங்கள் விருது வழங்கி சிறப்பு செய்திருக்கீங்க சொன்னால், தமிழர்கள் தொழிலில் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய வேட்கை.
நாங்கள் கடந்த முறை தமிழ் புத்தக திருவிழா நடத்திய போதே சொன்னோம், என்னவென்று சொன்னால் தமிழர்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் தான் மிக மிக முக்கியமானது. நம்முடைய வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், அருளிலாருக்கு அவுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, செய்ய பொருளை என்று அவர்கள் அழகான ஒரு குரலில் வழியாக சொல்கின்றார். எனவே பொருள் ஈட்டுவது என்பது நம்மை மட்டும் காக்கும் ஒரு வல்லமை படைத்த ஆயுதம் அல்ல, அது எல்லோரையும் மனித சமூகத்தை ஆற்றுப்படுத்தும் வாழ வைக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை தாங்கி பிடித்திருக்கும் இப்படிப்பட்ட ஆளுமைகளை பாராட்டுவதன் மூலம் அவர்களை பெருமைப்படுத்தி நாமும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் அந்த பெருமையை நமக்கும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் விருது வழங்குறதுனால அவர்களுக்கு ஒரு பெரிய உயரம் கிடைத்து விடுமா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இந்த விருதை பெற்றுக் கொள்வதால் எங்களுக்கும் பெருமை, ஐயாவுடைய பெயரை சுட்டிப்பதால் அந்த விருதுக்கு ஒரு பெருமை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல ஒரு நேரம் கிடைத்திருக்கிறது. அதற்காக நன்றி பாராட்டி இங்க கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் 5 வருஷம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்டு எல்லாருக்குமே என்ன விஷயம், என்கிட்ட நிறைய பொறுப்பு இருக்கு. முதல்ல நான் ஓட்டு கொடுத்திருந்த திரையமைக்கு தான். அடுத்த இந்த எம்எல்ஏல ஒரு 5 எம்எல்ஏ மேல உட்காரணும்னு ஆசைப்படுறேன். கர்நாடகாவில் ஒரு 5 எம்எல்ஏ உட்காரணும். நான் கடந்த 10 வருஷம் முன்னாடி பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துடைய ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கும்போது 18 பேரு தமிழ் கோர்ஸ் கூப்பிட்டு விழா நடத்தினேன். ஆக்சுவலா நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சீனியர் எக்கனாமிஸ்டா இருக்கேன். இப்போ கரண்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது MSMEல நேஷனல் டைரக்டரா இருக்கேன். ஸோ இங்க MSME மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆண்டர்பிரைனர்ஸ் தான் எல்லாமே இருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சப்சிடிஸ் இருக்கு. அந்த சப்சிடியை முறையா நம்ம பயன்படுத்தல. எதுவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தன் எதிரில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், சகோதரர்கள், அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது வழங்கும் விழா ஐயா முத்துமணி அவர்கள் என்னை அணுகும் போது இது எது மாதிரி செய்ய வேண்டும் என்று ஒரு கொஸ்டின் இதாச்சு. அப்போ ராம் பிரசாத் ஐயா அவர்கள் வருவதாக முடிவானது. கடந்த ஒரு 15 நாள் முன்னதாகவே இந்த ப்ரோக்ராம் பிக்ஸ் ஆயிருந்தது. ஆனா ஐயா அவர்கள் ஊரில் இல்லாத காரணத்தினால் இந்த விழாவை தள்ளிப்பட ஐயா அவர்களிடம், ராம் பிரசாத் ஐயா அவர்களிடம் நான் கடந்த வருடம் புத்தக திருவிழா அன்று தமிழ் ஆளுமை விருதை அவர்களிடமிருந்து நான் முதல் பெற்றுக் கொண்டுள்ளேன். எனக்கு மிகவும் சந்தோஷமானது. இந்த கர்நாடக சிறு தொழில் சங்கத்தில் இந்த 75வது வருடம். இந்த 75 வருடத்தில் இந்த ஒரு 10-15 வருடமாகத்தான் தமிழர்கள் அதில் சோபித்துக் கொண்டுள்ளார்கள். அதற்கு முன்னதாக ஒரு தமிழ் கூட அதுல இருந்தது கிடையாது. இது ஒரு 12 வருஷமா ஒவ்வொருத்தரா நம்ம டெவலப் ஆகி 10 பேர் அதுல வந்து, அதாவது 15% நம்ம தமிழர்கள் அந்த கர்நாடக சிறு தொழில் சங்கத்தில் இருக்கோம். அதுலயும் ஒரு இதுவரைக்கும் ஒரு 5 பேர் வந்து ஒரு ஆபீஸ் பேரராக இருக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய டாக்டர் வி ராம்பிரசாத் மனோகர் ஐயா அவர்களே, என் கிளப்போட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மோகன் சார் ஐயா அவர்களே, சாரதா மோகன் மேடம் அவர்களே, எனது தோழர் பாஸ்கரன் ஐயா அவர்களே, என்னுடன் படித்த நண்பனான பழனி அவர்களே, எனக்கு ஓட்டு கொடுத்த சுந்தரவேலு ஐயா அவர்களே, என்னுடைய கிளாஸ்மேட் உடன் படித்த ராஜன்
என்னோட கம்பெனி ஆடிட்டர், ஆஸ்வல் அட்வைசர் எல்லாம் சேர்ந்த ராஜன் அவர்களே, மற்றும் என்னோட சேர்ந்து காசி எலெக்ஷன் என்ன எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் அன்பர் எல்லாருக்கும் ஒருத்தர் பேரும் பக்கத்து என்னோட நண்பர்கள் எல்லாருமே எல்லாருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அப்படின்னாலே நிக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னா ராமபிரசாத் மோகன் ஐயா அவர்கள் லாஸ்ட் ஒரு 3 வருஷமா தமிழ் புத்தக திருவிழா நடத்துட்டு, அதுல ரொம்ப முக்கியமா எல்லாத்தையும் நான் எடுத்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னே நின்று எல்லாரும் 3 வருஷமா வெற்றிகரமா நடத்தி கொடுத்திருக்காரு. அதுக்கு முதல்ல வணக்கம் சார். என்னுடைய இனிய நம்பர் ಲಯನ್ಸ್ ಕ್ಲಬ್ಬಿನ ಒಂದು ಏನು சொல்லுவாங்க ஒரு ಝೋನ್ ಚೇರ್ಪರ್ಸನ್ ಆಗಿರುವ துரைராஜன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா நண்பர்களே, வேலை முன்பாகத்தில் அமர்ந்திருக்கும் என் இனிய நண்பர்களே, எல்லோருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே பிறந்து, தமிழ்நாட்டிலே வளர்ந்து, தமிழ்நாட்டில் படித்து பிழைப்பை தேடி பெங்களூர் வந்தவர்கள் நான். ஒரு மாநிலத்திலே விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு வந்து வேலை செய்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து வந்து இங்க வந்து முன்னேற்றம் அடைகிறார்கள் தலைவர்கள் பெரிய பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் இல்லையா. ஒரு ஃபேக்டரி அமைப்பது ரொம்ப வெரி வெரி டிஃபிகல்ட். அதே போன்று ஒரு கட்டமைப்புக்கு தலைவராக வர வேண்டும் என்றால் பல கஷ்டங்கள் உண்டு. பல போராட்டங்களுக்கு பிறகு நான் இந்த கவர்னர் பதவி அடைந்துள்ளேன். அது இனிய நண்பர்களா துரைராஜனுக்கு அது தெரியும். When you become a governor of Lions Club, ಒಂದು 80 Lions Clubs are there. 80 ಕ್ಲಬ್ಗೆ ಒಂದು ರಾಜ್ಯಪಾಲರಾಗಿ ಇರುವಾಗ ಐ ಕ್ಯಾನ್ ಮೇಕ್ ಎ ಲಾಟ್ ಆಫ್ ಡಿಫರೆನ್ಸ್ ಅಲ್ವಾ. பெங்களூரு நகரிலே இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த விருது வழங்கும் விழா ஒரு சரித்திர பெருமை வாய்ந்த திருவிழா. இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர்கள் திரு லயன் டாக்டர் ஜி மோகன் அவர்களே, திருமதி லயன் சாரதா மோகன் அவர்களே, திருவாளர் லயன் மிஸ்டர் திரு துரை அவர்களே, திரு பாஸ்கரன் அவர்களே, திரு பழனி அவர்களே, திரு ரவிச்சந்திரன் அவர்களே, திரு தேவ்குமார் அவர்களே, திரு தேவேந்திரன் அவர்களே, திரு சுப்பிரமணியன் அவர்களே, திரு மதிவாளன் அவர்களே, திரு பிரசாத் அவர்களே, திரு நரசிம்மன் பழனி அவர்களே, திரு சுந்தர தேவ் அவர்களே, திரு ஏஎம் ராஜன் அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பிக்கும் நமது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு முத்துவேலு அவர்களே, திரு மதியழகன் அவர்களே, திரு தினகர வேலு அவர்களே மற்றும் இந்த விழாவிலே விரிவாக வந்திருக்கும் எல்லா தமிழ் நண்பர்களே, இந்த விருதுகளை வந்திருக்கும் சாதனையாளர்கள் குடும்பத்தின் சகோதர சகோதரிகளே, ஊடக செய்தியாளர்களே மற்றும் குழந்தை பெருமக்களை எல்லாருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரித்திரத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடி கப்பலை ஓட்டி தொழிலில் சிறப்பு செய்து சரித்திர புகழ் வாய்ந்த திரு கப்பலோட்டிய தமிழர் திரு வ.உ.சி. சிதம்பரனார் ஐயா தமிழருக்கு பதவி சேர்த்தார். இன்று இலக்கியணி சிறந்து விளங்கி நம் பெருமக்களை நகருக்கு பதவி சேர்க்கும் தமிழர்கள் தமிழகத்தின் சாதனையாளர்கள் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை கொண்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சாதனையாளர்களை நமது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக விருது வழங்கி கௌரவிப்பதில் நாம் எல்லோருக்கும் பெருமை அடைகின்றோம். விருது வழங்குவதில் சகோதர சகோதரர்களுக்கு
என் வாழ்க்கைகளை பதிவு செய்து கொண்டு ஒரு சிறு சம்பவத்தை உங்களுடன் நினைவுபெற விரும்புகிறேன். 30-40 வருடங்களுக்கு முன் ஒரு இளைஞர் தமிழகத்தின் குக்கிராமத்தில் இருந்து வேலை தேடி பெங்களூர் நகருக்கு வருகின்றார். அவர் பெங்களூருக்கு வந்த புதிலே அவருக்கு தங்கம் இடமில்லை, உணவு வசதியும் இருக்கவில்லை. அந்த கடினமான சூழலிலே அந்த இளைஞர், அவருடைய பெயர் திரு சேகர், அவர் தான் பணிபுரிந்த தொழிற்சாலையிலே ஒரு ஓரமாக தங்கிக் கொண்டு நாளை பொழுது கழித்து வந்தார். தினமும் வேலை செய்து வந்த அவரின் வருமானம் மிகவும் குறைவு. வந்த வருமானத்தில் வாய்ப்பும் ஒழிப்பும் சரியாக இருந்தது. இருந்தாலும் கூட சிறுக சிறுக சேமித்து ஒரு பொருளாதார அளவே கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைத்திருந்தார். 10-15 வருடங்கள் ஆகிட்டு தொழிலே ஒரு தொழிலாளியாக வேலையாளாக பணியாற்றி அனுபவம் வந்தது. அதன் பின்னர் அவரின் பெற்றோரின் சார்பிலே அவருக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைப்பதில் குடும்பத்தின் பாரம் அதிகமாயிற்று. இன்னும் எத்தனை நாட்கள் தான் தொழிலாளர்கள் வேலை செய்வது, நான் ஏதாவது ஒரு தொழில் சொந்தமாக செய்ய வேண்டும் என்று அவரை சிந்திக்க ஆரம்பித்தார். சிந்தித்த அவருக்கு பணம் பற்றவில்லை. சேர்த்து வைத்திருந்த பணம் மிகவும் குறைவு. எனவே தனது கவலையை தனது மனைவியிடம் சொன்னபோது அவர் மனைவி தனது நகைகளை கலற்றி கொடுத்து நீங்கள் வைத்துக் கொண்டு தொழிலை முன்னேறுங்கள் என்று நம்பிக்கை கொடுத்தார். அவர் நண்பர்கள் தன் கையில் இருந்த குறைந்த பொருளை கூட அவருக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்படி வாங்கிய பணத்தை கொண்டு சிறு தொழிலை அவர் தொடங்கினார். ஆரம்பத்தில் தொழிலாளியாக இருந்த போது செய்த வேலைகள் எல்லாம் அவரே செய்ய ஆரம்பித்தார். அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட தொழிலில் ஏற்பட்ட ஏற்றங்களை இறக்கங்களையும் சமாளித்துக் கொண்டு முடிவில் அவர் அல்லும் பகலுமாக உழைத்து அவரின் உழைக்கும் நேர்வையும் வீணாகவில்லை. கடைசியில் அவர் வெற்றியாளராக ஒரு தொழிலாளராக இருந்து இங்கு முதலாளியாக உயர்ந்துள்ளார். முதலாளியாக ஆன பின்னால் கூட இன்று தன் சொந்த ஊரில் வருகின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் ஒரு தொழிலாளியாக மட்டுமில்லாமல் ஒரு முதலாளியாகவும் செயல்பட்டு வருகின்றார். அப்படிப்பட்ட சேகரஜா அவர்கள் இன்று இரும்பு இலக்கு தொழிற்சாலையிலே தொழிலதிபராக இருக்கின்றார். அவரை போலவே இன்று பல பேருக்கு தெரியாத ஆனால் கடும் உழைப்பையும் உன்னதமான அர்ப்பணிப்பை கொண்டு தனது சொந்த வாழ்விலே தனது நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டுமே ஊழலாக வைத்துக் கொண்டு பெங்களூரு வந்த அயலக தமிழர்கள் இங்கு சாதனையாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் தான் இங்கே நேரில் இருக்கின்றார்கள். ஒரு உறவையாக இருக்கலாம், ஒரு துறையாக இருக்கலாம். இங்கே எல்லா தொழில்களும் கூட ஏதோ ஒரு காலகட்டத்திலே வாழ்க்கையிலே மிகவும் கடினமான சூழ்நிலை தைரியமாக இருந்து இன்று வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களை நாம் கொண்டாடுவது எல்லோருடைய கடமையாகும். அப்படிப்பட்ட கடமையைத்தான் நாம் செய்ய கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இந்த விழாவை வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரையாக இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் கூட தனது மற்ற புலிகளை வேலைக்குள்ளாக வாழ்த்து பேசி கற்றுகிறது. இவர்களை கொண்டாடுவதை நம் எல்லோருடைய கடமை. தமிழர்களாக பிறந்த நாம் எல்லோரும் கூட ஒன்றிணைந்து இவரை கொண்டாடுவது என்ற நோக்கத்திலே ஒரு முற்றுகையாளர்கள் இந்த விருந்தாளர் ஏற்பாட்டின் போது மிகுந்த சந்தோஷத்தோடு கலந்து கொண்டு இந்த விழாவினை மிக பெருமையோடு விருதுகளை வழங்குகிறோம் இருக்கின்றோம். பொதுவாக நமது தமிழ் மாணவர்கள் தற்போது இவர்களை போல உழைக்க வேண்டும் என்று வரவேற்பு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இன்று எடுத்து விடத்து எல்லோரும் கூட வெற்றி அடைய வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். ஆனால் வெற்றிக்கு தேவையான 3 முக்கிய குழுக்கள் அவர்களிடம் இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த 3 முக்கிய குழுக்கள் இல்லை என்றால் அதை வளர்த்துக் கொள்ள முடியும். அது மூலிகையில் வருகின்ற குணம் அல்ல, அதை வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறம். அந்த 3 குழுக்கள் என்ன? ஒன்று தைரியம்,
இவர் எல்லோரும் கூட வெளிப்படுத்தும் போது அவரது நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், புது வீட்டுக்காரர்கள் கையிலே கொஞ்சம் படம் வைத்துக் கொண்டு ஏன் முட்டாள்தனமாக மூலவர் செய்கின்றார் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொன்னதை மறுத்து நான் வாழ்க்கையை ஜெயித்து காட்டுகிற தைரியத்தோடு அவர்கள் சொல்லி சொல்லிதான் இன்று அவர்கள் வாழ்க்கையை சொன்னதாக. அதை போல நம்ம இளைஞர்களை கூட தைரியத்தோடு தொழில் தொடங்க வேண்டும் என்று. ஆனால் இன்று என்ன ஆகின்றது? தொழில் தொடங்க போவது என்று அப்பாவி வருமானத்திலிருந்து ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து தொழில் தொடங்க முயற்சி செய்கிறார்கள். தொழில் ஆரம்பித்த 3 நாடுகளில் மொத்த மூலதனத்தை இழந்துவிட்டு மீண்டும் வீடுகள் இது இதற்கு தேவையான 2வது முக்கிய குணம். அது என்ன முக்கியமான குணம்? திரு கோமதியாக இருக்கலாம், திரு துரையா இருக்கலாம், எல்லோரும் செய்த முதல் ஒரு முக்கியமான விஷயம் தொழிலை கற்றுக்கொள்வது. ஒரு தொழிலை உணர்வு முதலாளியாக ஆய்வதற்கு முன் முதல் தொழிலாளியாக இருந்து பழக வேண்டும். எடுத்து புதிதாக காரணம் கொண்டு ஓட்டுநர் பயிற்சி இல்லாதவர்கள் வண்டியில் வந்து என்ன ஆகும்? வண்டியை முடித்துக் கொண்டு வண்டி காலால் நடக்கும். அப்படித்தான் அனுமதியான மனிதர்கள், தொழில் திறமில்லாத மனிதர்கள் எடுத்தவர்களே பெற்றோர் சொந்த பணத்திலே மூலத்தை கொண்டு தொழில் கொள்வது. இவர் எல்லோரும் கூட ஒரு பெரிய தொழில்களுக்கு முன் அந்த தொழிலே ஆழ்ந்த அனுபவமும் பரந்த ஒரு ஞானமும் கொண்டுதான் தொழிலை தொடங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர் வெற்றியாளராக கருதப்படுகிறார்கள். அவர்கள் 2வது முக்கிய குணம் பொறுமை தரும் பொறுமை. 3வது முக்கிய குணம் ஒரு தொழிலை தொடங்கிய பின்னால் எடுத்தவர்கள் வெற்றி பெற்றுவிட முடியாது. நானும் கூட ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற முயற்சியிலே, ஆனால் 2000 வருடத்திலே நான் ஐஏஎஸ் தேர்வு செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தேன். 2000 தொடங்கிய பயணம் நான் முதல் முயற்சியிலே தொடங்கியிருக்கிறேன். 2வது முயற்சியிலே தோல்வியுற்றேன். 3வது முயற்சியிலே நான் இந்திய வன அதிகாரியாக தேர்வுபெற்றேன். 4வது முயற்சியாக நான் இந்திய காவல்துறை அதிகாரியாக தேர்வுபெற்றேன். ஐபிஎஸ் அதிகாரியாக உங்களுக்கு புரிய வேண்டுமானால் அப்படிதான் சொல்ல வேண்டும். கடைசியாகத்தான் நான் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வுபட்டேன். 2000 பயணம் நான் ஐஏஎஸ் ஆக 2010 வருட காலம் 2 தடவை படித்து தோல்விகளை நெஞ்சிலும் நெஞ்சில் சுமந்து விடாமுயற்சியோடு படித்ததால் இன்று வெற்றி சாதனையாக இது இருக்கின்றது. நம்மை மிகவும் மிகவும் வேண்டப்பட ஒரு குணம் விடாமுயற்சி. எப்போது நான் விடாமுயற்சியோடு வெற்றி பெற்று இந்த அறிவியல் முறையாக ஆகிவிடுகிறதோ அதே போல எல்லா ஆய்வுகளும் விடாமுயற்சி என்ற ஒரு மிகப்பெரிய குணத்தை கொண்டிருக்கிறார்கள். தோல்வி வரலாம். தோல்வி என்பது உருவல்ல. தோல்வி என்பது வெற்றி ஒரு படிக்கல். தோல்வி என்பது வெற்றியடைய தேவையான முதல் தகுதி. தோல்வி பெறாமல் யாரையும் கூட வெற்றி பெற முடியாது. நம்ம பல தோல்வியை கொண்டு பயந்து எழுதியிருப்பதால்தான் நாம் வெற்றியை பெற முடியாமல் போகின்றோம். எனவே இங்கு இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு நாம் மிகவும் எளிதாக சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தோல்விகளுக்காக பயப்படாதீர்கள். தோல்விகள் வந்தபோதும் உடல் செய்யுங்கள். விடாமுயற்சி செய்வதற்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த 3 கருத்துக்கள் தைரியம், முழுமையான உழைப்பு, விடாமுயற்சியான முயற்சி, இந்த 3 விஷயங்களை நமது இளைஞர்கள் மனதில் ஆணைத்தரமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நோக்கத்தில்தான் இந்த வெளிநாடு தமிழக மாநிலங்கள் மொழியை நாம் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த பேசும்போது சொன்னார், நம்ம தமிழர்கள் பெங்களூருக்கு வரும்போது ஒரு தொழிலாளராக வருகிறார். ஆனால் உடம்பு முன்னேற முடியாமல் பொருளாதாரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் முதலில் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு சந்தைக்கு செல்கின்றோம் என்றால் அந்த சந்தையிலே விலை மதிப்பான பொருட்களைத்தான் நுகர்வோர்கள் வாழ்கின்றார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே பொருள் இருக்க வேண்டும் என்றால் முதல் ஒன்றோடு மதிப்பை பூசிக்கொள்ள வேண்டும். மதிப்பை பூசிக் கொள்வது என்றால் மாலையை மரியாதையை ஏற்றுக் கொள்வதல்ல, மதிப்பை பூசிக் கொள்வதால் உங்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்ள கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொள்வதுதான் இன்று வெற்றியாளராக இருக்கிறார்கள். நாளை நீங்கள் அதை போல் வெற்றியாக முடியும் என்ற கருத்தை செய்ய முடியும். எப்போதும் கூட ஒரு விலக்கு தான் மற்றொரு விலக்குக்கு விலக்கை முடியும். நாம் தொடக்க விழாவின் போது ஒரு விலக்கை ஏற்றி ஒரு நெருப்பு குச்சியை பற்ற வைத்து பலமுறை முயன்றோம். பலமுறை முயன்ற பின்னால் நெருப்பை பற்ற வைக்க முடிந்தது. நெருப்பை பற்ற வைக்க முடியவில்லை என்று யாரும் ஓடுகிறவில்லை. நெருப்பை பற்ற வைப்பதில் அங்கிருந்த எல்லா விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் நாம் விலக்கேற்றினோம். அப்படித்தான் இன்று இந்த விருது வழங்கும் முயற்சி தீக்குச்சியிலிருந்து நெருங்கத்துக்கு நாம் விலக்கை மாற்ற வேண்டிய ஒரு முயற்சி. இந்த நெருங்கிலிருந்து இன்னும் வாழிய தமிழர்களுக்கு விலக்காக மாறி அவர்கள் வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல வேகத்தோடு இந்த விருது வழங்கும் விழாவை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வெறும் பெங்களூரு நகரத்தில் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் சென்று 8 திட்டம் சென்று கொடிகளை நட்டு வருகின்ற தமிழர்களுக்கு நாம் தட்டி கொடுக்க வேண்டும். தமிழர்கள் தமிழர்களாக வாழவும் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியடையவும் 3 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து செய்கின்றோம். முதலாவது விஷயம், தமிழர்களுக்கு கல்வியை உயர்த்த வேண்டும். இரண்டாவது விஷயம், தமிழர்களிடம் திறமைகளை வளர்க்க வேண்டும். மூன்றாவது விஷயம், பொருளாதார முன்னேற்ற வேண்டும். இந்த 3 இலக்கங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவதால் இங்கிருக்கின்ற நமது குழு முக்கிய நோக்கமாக இருக்கும். அந்த வகையிலே அடுத்த ஒரு நாட்களில் நாம் எடுத்து வைக்கும் அதிகம் ஒவ்வொன்றும் வெற்றி பெறுவதாகட்டும். நம் எல்லோரும் கூட விழித்தவர்கள் விரைவு செயல்படுவோம். இளைஞர்களுக்கும் தமிழராக நிறுத்தி வெற்றி கூறியை நாட்டி நம்முடைய வீரத்தவரை உலகங்கள் பரப்புவோம். நம் தமிழர்கள் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் கல்வியிலும் முன்னேறும் நாள் நமது நன்னாள் என்று கூறி இந்த வாழ்க்கைக்கு நன்றி